வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். வாங்கி பாத் பண்ணலாம் அதில் இன்றைக்கி. அதுக்கு இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையானது: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு மிளகா வத்தல், கொஞ்சம் வெல்லம், எல்லாமே நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 பேருக்கு பண்ணுறேன். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் 1 by 1 போட்டு வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மல்லி விரைக்கு பதிலாக கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். அது ஆற்றுல இருந்ததுனால அதை போட்டிருக்கேன். தேங்காயும் ஒரு 1/4 தேங்காய் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்து இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம திரித்து வச்சுக்க போகிறோம். மிளகா வத்தலை மட்டும் எண்ணெய் விட்டு வறுக்கணும். இதெல்லாம் திரித்து வச்சுட்டதுக்கப்புறமா இலுப்பச்சட்டியில் வந்து இதை எவ்வளோ நைஸாக திரிக்க முடியுமோ நீங்கள் திரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம். இலுப்பச்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காயை வந்து நீங்கள் ஒரு கத்திரிக்காயை 4 இருக்கிற அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. என் கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 4 நறுக்கியிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, நெடக்கடலை பருப்பு, இது எல்லாமே நீங்கள் தாளித்து கொட்டிக்கணும். தாளித்து கொட்டின்ட்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சதையும் போட்டு வதக்க ஆரம்பிங்க. அந்த கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா அப்படி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வருதா, இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும். குழஞ்சு போயிடக்கூடாது கத்திரிக்காய், அதே நேரம் வதங்கி இருக்கணும். மஞ்சப்பொடி, உப்பு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்து திரும்ப வதக்குங்க. திரிச்சு வச்ச பொடியை 3லேருந்து 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட காரம் அந்த டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூட குறைய அந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை டபுள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதையும் இதில் விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் இது நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிக்கும்போது அந்த கத்திரிக்காய் வந்து குழஞ்சிராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பரட்டி விடணும். அது கூட நான் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். மேலே நான் கடலெண்ணெய் தான் விடுறேன். நல்ல கடலை, பிராண்டட் கடலெண்ணெய் விட்டுலாம் சாதம் ரொம்ப வாசனையாகவே இருக்கும். இது நல்லா இப்படி தளன்னு கொதிக்க வைங்க. பார்த்தெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா சுருண்டு கொதித்து வந்துடுது. கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்கணும், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக ஏன் குக்கரில் பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம். இதை குக்கரில் பண்ணலைன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ இதுதான் மெத்தடு, சரியாக இருக்கும். சாதத்தை நீங்கள் 1க்கு 3 தண்ணி உங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி வடித்து கொஞ்சம் உதிராக எடுத்து வச்சு ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருங்க. நான் ஒரு 200 கிராம் 250 கிராம் அரிசி எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது கூட கடைசியாக ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் நெய், அது ரொம்ப ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி, அவ்வளோதான். சூப்பரான வாங்கி பாத் ரெடி. ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு